இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள். தெற்கு வீதியிலையும் இன்னும் சற்று நேரத்திலே நாதஸ்வரம் ஆலயத்தை பார்த்தால் இந்த நகைகள் எல்லாம் அப்படி அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லூர் கந்த சுவாமி கோவில் 3ஆம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது? குறிப்பாக தெற்கு வாசலின் ஊடாக நாங்கள் வரப்போகின்றோம். தெற்கு வாசலுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு முதலே ஒரு வளைவு இருக்கிறது. புதிய விடயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள். அதுபோல தெற்கு வாசல் கோபுரத்துக்கு அருகிலே ஒரு மண்டபம் இருக்கிறது. அதனூடாக நீங்கள் வசந்த மண்டபத்தை சுவாமி சுற்றி வருகின்றதை பார்க்கலாம். அது எத்தனை மணிக்கு பார்க்கலாம், எப்படியாக இந்த தெற்கு வாசல் வீதிகளிலே பல விடயங்கள் இடம்பெறுகிறது என்கிறதான் இந்த ஒரு காணொளி. அதை விட முக்கியமாக சுவாமி இன்றைய தினம் வெளிவீதி உலா வரும்பொழுது சுவாமியுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது, சுவாமி எப்படி வெளிவீதி உலா வருகின்றார், ஒரு வீதிகளையும் நாங்கள் அணுவணுவாக ரசிக்க போகின்றோம், பார்க்க போகின்றோம். விசிட்டர் யூடியூப் சேனல்ல முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. கைலாய பிள்ளையார் கோயில் நல்லூர் கோவிலுக்கு நாங்கள் தெற்கு வாசலூடாக செல்ல போகின்றோம். தெற்கு வாசல் செல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு வரவேற்பு வளைவு, அதாவது இந்த வருடத்திலே தான், அதாவது 2025ஆம் ஆண்டு இதை வந்து திறந்து வைத்தார்கள். அது உயரத்திலே சேவல் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியே நாங்கள் உள்ளே வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு 11/2/2025ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இதே போல செம்மணில் ஒரு வளைவு இருக்கிறது. அதே மாதிரி வடக்கு வாசலையும் இந்த வளைவு கட்டப்படுகிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வேறு எங்கே எல்லாம் இனி கட்டுவார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக கட்டுவார்கள். இன்றைய தினம் இங்கே இடம்பெறுகின்ற, அதாவது இந்த தெற்கு வீதியில் இடம்பெறுகின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். வளைவால் நாங்கள் அப்படியே உள்ளே வந்து விட்டோம். பாருங்கள், இதிலேயும் ஒரு வரியல் வந்து போட்டிருக்கின்றார்கள். தெற்கு வாசலுக்கு வந்தாலே உயர்ந்து நிற்கின்ற அந்த தெற்கு வாசல் ராஜ கோபுரம் இங்கே தெரிகிறது. இங்கேயும் வந்து கச்சான் கடைகள் வந்து இருக்கிறது. பாருங்க, இதிலேயும் வந்தால் நீங்கள் கச்சான் வந்து வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லலாம். நாங்கள் இப்பொழுது இந்த வழியாலே தான் வந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த தெற்கு வாசல் வளைவு வந்து இதிலே தெரிகிறது. இங்கேயும் வந்து புதிய விடயங்கள் செய்திருக்கின்றார்கள். என்னென்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நல்லூர் கந்த சுவாமி கோவிலினுடைய தெற்கு வாசலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு. உங்களுக்கு நேற்றைய தினம் நான் மேற்கு வாசல் வளைவை வந்து காட்டியிருந்தேன். இது வந்து தெற்கு பக்கத்திலே அமைந்திருக்கின்ற வளைவு. ஆனால் இங்கே ஒரு புதிய விஷயம் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த வளைவுக்கு வந்ததுமே முதன்முறையாக ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மணி கட்டிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலில் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அமைப்பில் ஆலயத்தை பார்த்தால் அழகாக இருக்கும். பாருங்க, அதாவது தெற்கு வாசல் கோபுரமும் வேலையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோட சாரணர்கள் எல்லாம் வந்து கடமையில் நிற்கினோம். இங்கேயும் வந்து நாங்கள் ஆலய தரிசனத்தோட மணியை அடித்து உள்ளே செல்லலாம். இப்படியான ஒரு அமைப்பு முறை ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலிலே அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அதற்கப்புறம் இந்த முறை ஆலயத்தினுடைய தெற்கு வாசல், அதே போல ஆலயத்தினுடைய மேற்கு வாசலையும் வந்து அதை செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பார்த்தால் தெரியும். அதே போல ஆலயத்துக்குரிய சுவாமி வரும் பொழுது இதிலே விறகுடம் குத்து விளக்கு எல்லாம் வைத்து படைப்பார்கள். தெற்கு வாசலாலே நாங்கள் வந்தால் ஒரு 4:45 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வசந்த மண்டப பூஜையை இதிலிருந்து பார்க்கலாம். முக்கியமாக சுவாமி பகல் நேரத்திலே வெளிவீதி உலா வரும் பொழுது கூட இதிலிருந்து நீங்கள் மிக அருகிலே உள்வீதி உலாவை வந்து தரிசிக்கலாம். அழகான காட்சிகளை இந்த மண்டபத்தினூடாக பார்க்கலாம். மண்டபத்தினுடைய தூண் அமைப்பு, உள் அலங்கார வேலைப்பாடுகளை பாருங்கள் இப்படி இருக்குன்னு, அப்படி அலையாக அப்படியே இருக்கிறது. இப்பொழுது சுவாமி உள்வீதி விழா சுற்றி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு 5:43 நீங்க சரியா நின்றீங்கன்னு சொன்னா சுவாமி உள்வீதி விழா சுற்றி வைரவர், அதாவது அந்த வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே வரும் பொழுது ஒரு அழகிய காட்சியை பார்க்கலாம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. தெற்கு வாசல் வழியாக இன்றைய தினம் வெளிவீதி உலா வர காத்திருக்கும் நல்லூர் கந்த சுவாமியாரையும் வள்ளி தேவானையும் நாங்கள் தெற்கு வாசல் புறமாக அதிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்தால் இப்படித்தான் தெரியும். நேரம் மாலை நேரம் 5:49 ஆகிறது. இன்னும் இன்றைய நாள் சுவாமியினுடைய வருகைக்காக பக்தர்கள் முன்னாலே திரண்டு நிற்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று நேரத்திலேயே சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார். 5:58 இப்பொழுது தவில் நாதஸ்வரம் ஆலயத்தினுடைய முன் கோபுரத்தினுடைய மண்டபத்துக்கு முன்னாலே முழங்கிக் கொண்டிருக்கிறது.
ஆலயத்தினுடைய முன் கோபுரத்தின் வழியாக வள்ளி தெய்வானை முதலிலே வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சரியாக 6 மணிக்கு சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிழக்கு வாசலிருந்து சுவாமி தெற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாலை சூரியன் அப்படியே மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றது. வானமே அப்படியே மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். இன்று நல்லூர் கந்தசுவாமியார் மண்ணிறம் கொண்ட உடையிலே வெளிவீதி உலா வந்திருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆறு மணி 6 நிமிடத்துக்கு சுவாமி தெற்கு வாசல் நோக்கி திரும்பி விடுவார். இன்றைய தினமும் வெள்ளி மயில் மற்றும் வெள்ளி அன்ன பட்சியிலே சுவாமி எழுந்தருளியிருக்கின்றார். அதோடு இன்றைய தினத்தில் தான் இறுதியாக சுவாமி வெள்ளி மயிலிலே எழுந்தருளுவார். நாளைய தினம் வேற ஒரு வாகனத்திலேயே சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கலாம். சுவாமி செல்கின்ற பொழுது பின்னாலே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி பாருங்கள். சுவாமி இப்பொழுது தெற்கு வாசல் நோக்கி வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே பிரசன்னா குருக்கள் அவர்களால் கந்தர் அனுபூதி பாடப்படும். பிரசன்னா குருக்கள் பாடுவதற்கு முதல் நாதஸ்வரம் இசைக்கப்படும். அந்த நாதஸ்வர ஒலியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெற்கு வாசல் வீதியிலே நாதஸ்வரம் வாசித்த ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர்? உங்களோட பேர் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் தெற்கு வாசலில் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க, அந்த இசையினுடைய பேர் என்ன? இந்த இசை இல்லை ராகத்தில் கல்யாணி. கல்யாணி. நன்றி நன்றி. கல்யாணி ராகத்திலே தெற்கு வாசலிலே அவர் அந்த இசையை வாசித்தார். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். இணையாண்ட இடம்
6:15 சரியாக சுவாமி தெற்கு வாசலில் இருந்து அதற்கு பிறகு மேற்கு வாசல் நோக்கி திரும்பி விடுவார். பக்தியோட சுவாமியை எப்படி காவி செல்கின்றார்கள் சொல்லி பாருங்கள். இன்றைய தினம் வெளி வீதியுலா வந்திருக்கும் அந்த சுவாமியினுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகளை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஏராளமான பக்தர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். சுவாமியுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலிலே நகை வேலைப்பாடுகளை பாருங்க. சுவாமி நடந்து செல்கின்ற பொழுது, தூக்கி கொண்டு செல்கின்ற பொழுது இந்த நகைகள் எல்லாம் அப்படியே ஆடும். வெள்ளை மற்றும் மண்ணிற மலர் மாலைகளோட சுவாமி அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வள்ளி தெய்வானை சுவாமிகளினுடைய சாத்துப்படி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மண்ணிற மாலை, வெள்ளை நிற மலர்கள். அநேகமாக இது மல்லிகை மலராகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே தெரிவு செய்யுங்கள். இன்றைய தினத்துடன் சுவாமி வெள்ளி அன்னப்பட்சியிலே வரமாட்டார். வடக்கு வாசல் நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அடியவர்கள் என்று பாருங்கள். ஒரு சுவாமி மெதுவாக தெற்கில் இருந்து, அதாவது மேற்கில் இருந்து வடக்கு நோக்கி திரும்பிக் கொண்டு இப்பொழுது சுவாமி வடக்கு வாசலிருந்து கிழக்கு வாசல் நோக்கி திரும்ப போகின்றார். இப்பொழுது முருகப்பெருமானுடைய திரும்புகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மணி 35 சுவாமி மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், 4 6 தீபங்கள், இங்காலே 3, இங்காலே 3 6 தீபங்கள், சாமரம் 2 சரிசமமாக வீச இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மென்மையான இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நல்லூர் கந்த சுவாமி கோயிலிலே. சுவாமி வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை நான் இங்கே அவதானித்திருந்தேன். இட்ஸ் ஓகே. ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற சுற்றுலா பயணி ஒரு பெண் பாருங்க எப்படி வந்திருக்கிறான்னு சொல்லி அழகான முறையிலே ஆலயத்துக்கு வருவது போல வந்திருக்கிறார்கள். ஸோ அதை கூட காட்டுவோம் என்று ஆசைப்பட்டேன். இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்பிக் கொண்டிருக்கிறார். சுவாமி வருகின்ற பொழுது பாருங்கள், தங்க நிற உடை, ஆலய குருக்கள் அனைவருமே முன்னாலே வந்து விட்டார்கள்.
(6:43) சரியாக இன்றைய தினம் சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். பக்தர்கள் அந்த நேரத்தில் திரண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கார்கள். சரியாக 6:45 மணிக்கு முன் மண்டபத்துக்குள்ளே சுவாமி, அதாவது வெளிவிதி உலா சென்று வந்ததுக்கு பின்னர் செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு முக்கியமான ஒரு விடயம், 7:30 அதாவது அந்த ஆலய கதவினை வந்து சாத்தி விடுவார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. அதுக்கு பிறகு திருவிழாக்கள் செல்ல செல்ல அந்த ஆலய கதவினை சாத்துகின்ற நேரங்கள் மாறுபடும். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயம் அது என்னென்ன நேரத்திலே மாறுபடும் என நான் கூறுவேன். இன்றைய தினம் வெளிவீதி உலா வந்த சுவாமி எப்படி வசந்த மண்டபத்துக்கு செல்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய தினம் ஆலய குருக்கள் எப்படியான அலங்காரங்களோடு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், என்ன நிறத்திலே அணிந்திருக்கிறார்கள் சொல்லி பார்க்க போகின்றோம். அனைத்து குருக்களும் இந்த இடத்திலே வெளியிலே வருவார்கள். பாருங்கள், சுவாமி எப்படி சாத்துப்படி சுற்றியதோ அதே போல மண்ணிற வர்ண வேஷ்டியை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் பூஜைகள் இப்பொழுது முடிவடைய இருக்கிறது. அதாவது இன்றைய நாள் பூஜைகள் இந்த இடத்திலே வந்து முடிவடையும். இன்றைய நாள் பூஜையை ஒப்புவிப்பார்கள். இந்த ஜாககுண்டத்துக்கு முன்னாலே மலர்கள் தூவி தீபம் காட்டுகின்றார்கள். நன்றி மக்களே, இன்றைய நாள் 3ஆம் நாள் திருவிழாவினை நாங்கள் பார்த்திருந்தோம். நாளைக்கு 4ஆம் நாள் திருவிழா. சுவாமி வித்தியாசமான சுவாமி வாகனத்திலே வருவார். அலங்காரங்களும் வித்தியாசமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான 25 நாட்களும் என்னுடைய காணொலி நிச்சயம் வரும். நல்லூர் கந்த சுவாமி கோவில் தொடர்பாக.